சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 234 தொகுதிகளிலும் தலைகீழாக மாறிய தேர்தல் முடிவுகள் வெளியான முக்கிய சேனல் வெளியிட்ட சர்வே. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் தேர்தல் குறித்து வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களமே பார்த்தீங்கன்னா அனல் பந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, ஒரு வலுவாய்ந்த கூட்டணியை இந்த தடவை அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது போட்டி போட்டு கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக கூட்டணியில் 22க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளும், இங்கே அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 16க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளும் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்முனை போட்டி இருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணி ஒரு புறமும், நாம் தமிழர் கட்சியும், திமுக கூட்டணி ஒரு புறமும், நம்முடைய தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் தெரியும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 234 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 தொகுதிகளை பார்த்தீங்கன்னா வென்றாலே பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஈஸியாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட முடியும். அதனால் அந்த 120 தொகுதிகளை எந்த கட்சி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முதலெடுத்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் இருக்குது. திமுக தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வேகள் சொல்லுது. அதனால் சர்வே அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக முன்னிலை வகுத்து வருவதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பார்த்தீங்கன்னா இப்போவே திமுக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரண்டாவது இடத்துல அதிமுக இருந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28க்கும் மேற்பட்ட சதவீதங்கள் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு 5லிருந்து 10 தொகுதிகள் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய தாவேக்கா பார்த்தீங்கன்னா 24 to 30% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தாவேக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 to 30 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தற்பொழுது கள சூழ்நிலை சொல்லுது. இதில் 2026 தேர்தலில் மக்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது அதிமுகவும் சரி திமுகவும் சரி திராவிட கட்சிகள் தமிழகத்தை பலமுறை கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆண்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 32 ஆண்டுகளும், நம்முடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா ஆண்டுட்டு வராங்க. இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி மக்களே. அதுவரை உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.